வணக்கம். இன்று நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை ஆராயப் போறோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிறது 19ஆம் நூற்றாண்டு ஞானியான வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அட்டகம் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். சரி. அட்டகம்னா 8 பாடல்களோட தொகுப்பு. அதுல நாம இன்னைக்கு அந்த 4வது பாடலை மட்டும் எடுத்து அதுக்குள்ள என்ன தத்துவ முத்துக்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். ஆமா. இந்த பாடலோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, ஒரு விஷயத்த விளக்கவே முடியாது அப்படிங்கறத விளக்கறதுக்காகவே எழுதப்பட்டதுதான். ஓ, அப்படியா? ஆமா. அறிவுக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆனா அத வார்த்தையால சொல்ல முடியல. ஏன் வேதங்களாலேயே விளக்க முடியலன்னு சொல்ற ஒரு பெரிய தத்துவ சிக்கல இந்த பாடல் எப்படி அணுகுதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ முதல்ல அந்த பாடலை முழுமையா கேட்டுறலாம். அப்புறம் அதை வரி வரியா பிரிச்சு பார்க்கலாம். நசைத்தமிழ் நிலையீ தென உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுரா தந்தோ திசைத்தமா மறைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தலெங் கணமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேமென நாவை அசைத்திடற் கரிதென்றுணர்ந்துலோர் வழுத்தும் அருட்பெரும் சோதி என் அரசே. ஓகே, ஆரம்பிக்கலாம். இந்த முதல் வரியே ஒரு பெரிய முரண்பாட்டோட தொடங்குது இல்லையா? ஆமா. விரும்பப்படுகிற மேலான நிலை இதுதான் என்று உணர்ந்த பிறகும் அதை நெருங்கிய பிறகும் கண்ணால் காண முடியவில்லை. இது என்ன மாதிரியான ஒரு அனுபவம்? அதாவது மூளைக்கு இதுதான் அதுன்னு தெரியுது, ஆனா கண்ணுக்கு தெரியல. இது எப்படி சாத்தியம்? இங்குதான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. இது வெறும் அறிவார்ந்த புரிதலுக்கும் உண்மையான அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. சரி, பாருங்க, நாம ஒரு விஷயத்த பத்தி படிக்கலாம், கேட்கலாம், ஏன் ரொம்ப ஆழமா சிந்திக்கலாம். அதன் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா அதை நேரடியா அனுபவிக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற ஒரு தளம். ஓ, இங்க அந்த மேலான நிலைய புத்தியால இதுதான் அடையாளம் காட்ட முடியுது. ஆனா அதை நம்முடைய புலன்களோட எல்லைக்குள்ள, குறிப்பா கண்களுக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த இடைவெளிய, அந்த தவிப்பத்தான் முதல் வரி சொல்லுது. ஒரு வரைபடத்தை பார்த்து ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இது. வரைபடத்துல ரோடு எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் போகணும்னு எல்லா தகவலும் இருக்கும். ஆனா அந்த ஊரோட குளிர் எப்படி இருக்கும், காத்தோட மனம் எப்படி இருக்கும், ஆமா, அங்க இருக்கிற சத்தம் என்ன, இதெல்லாம் நேர்ல போனதானே தெரியும். அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? நல்ல உவமை. ஆனா அதை இன்னும் ஒரு படி மேலே போய் யோசிக்கணும். வரைபடத்தை பார்த்து நீங்க அந்த இடத்துக்கு போகலாம். ஆனா இங்க வள்ளலார் சொல்ற அனுபவம் எப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு திரும்பி அத வச்சு மத்தவங்களுக்காக ஒரு புதிய வரைபடத்தை உங்களால வரையவே முடியாது. ஓஹோ, அதுதான் வித்தியாசமா? அதுதான் வித்தியாசம். அந்த அனுபவம் முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாகிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். தத்துவத்துல குவாலியான்னு சொல்வாங்களே, அது மாதிரி தானா? மிகச் சரியா பிடிச்சீங்க. அதாவது சிவப்பு நிறத்தோட அனுபவத்தை பிறவியிலேயே கண் தெரியாத ஒருத்தருக்கு விஞ்ஞான சூத்திரங்கள் மூலமாவோ வார்த்தைகள் மூலமாவோ எப்படி விளக்க முடியும்? முடியாது இல்லையா? அதேதான். இதுதான் அந்த குவாலியா விவாதத்தோட ஆன்மீக வடிவம். ஒரு சுவையின் அனுபவம், ஒரு இசையின் அனுபவம், ஒரு நிறத்தின் அனுபவம். இதெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டுமே முழுமையா புரியும். அத வார்த்தையா மாத்த முயற்சி செய்யும்போது அதோட உயிர் காணாம போயிடும். சரி, வள்ளலார் இங்கே பேசுறது அத்தனை அனுபவங்களுக்கும் மேலான ஒரு தெய்வீக அனுபவத்தை பத்தி. அதோட குவாலியாவை விவரிக்க வார்த்தைகள் போதாதுன்னு முதல் வரியிலேயே நிறுத்திடுறார். சரி. அறிவால புரிஞ்சும் புலன்களால கிரகிக்க முடியல. அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்த வரி இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம ஆச்சரியப்படுத்துது. ஆமா. அந்தோ புகழ்பெற்ற வேதங்கள் கூட அந்த நிலைய விளக்க முடியாம வருந்தின, குழப்பமடைந்து திரும்பிவிட்டனன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஞானத்தோட உச்சோன்னு நாம நினைக்கிற வேதங்களே தோத்து போச்சுன்னா அந்த நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. இது வேதங்களை குறை சொல்றதா இல்ல. ஓ, வேதங்கள் தோற்று போனதாகவோ பொய்யானதாகவோ சொல்லவில்லை. மாறாக அந்த உயர்ந்த அனுபவத்தோட எல்லையற்ற தன்மையை இது காட்டுது. வேதங்கள் என்பவை ஞானத்தின் தொகுப்புகள், சந்தேகமே இல்ல. அவை நமக்கு வழிகாட்டிகள், ஒரு திசைய நோக்கி கைகாற்ற கருவிகள். ஆனா இந்த அனுபவமோ அந்த கை காட்டும் திசையையும் தாண்டி போகுது. ஆமா, சரியா சொன்னீங்க. வழிகாட்டியின் வார்த்தைகளையும் கடந்து நிக்குது. அப்போ வேதங்கள் ஒரு மலை உச்சிக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுது. ஆனா அந்த உச்சியை அடைஞ்சதும் அங்கிருந்து தெரியற அந்த பிரம்மாண்டமான காட்சி, அந்த அமைதி, அந்த அனுபவம், அத வேதங்களால முழுசா விவரிக்க முடியலன்னு எடுத்துக்கலாமா?
அருமையான விளக்கம். அதுதான் விஷயம். உயங்கின, மயங்கி திரும்பினங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமா. அந்த எல்லையற்ற தன்மையோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி வார்த்தைகளின் கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமானதுன்னு உணரும்போது வர்ற ஒரு பிரமிப்பு அது. இந்த விஷயம் நம்ம ஊருக்கு மட்டும் புதுசில்ல. அப்படியா? ஆமா, சீனாவில லாவோட்சோ தி டாவோ தே ஜிங் அப்படிங்கிற நூலை எழுதும்போது அதோட வரியே இப்படிதான் தொடங்கும். பேரிடக்கூடிய பாதை நித்தியமான பாதை அல்ல. The Tao that can be named is not the eternal Tao. அதேதான். எந்த ஒன்ற உங்களால வார்த்தைகளால வரையறுத்து சொல்ல முடியுதோ அது உண்மையான எல்லையற்ற ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்றார். வள்ளலாரும் அதே புள்ளில தான் நிக்கிறார். அப்போ உலகத்தோட பெரிய ஞானிகள் எல்லாருமே இந்த வார்த்தைகளோட எல்லைய தொட்டுட்டு அங்க நின்னுட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அவங்க அத ஒரு தோல்வியா பார்க்கல. அதுதான் அந்த உண்மையின் இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வேதங்களால வரையறுக்க முடியாத ஒரு எல்லையற்ற தன்மைய அந்த அருட்பெருஞ்சோதி கொண்டிருக்குன்னு சொல்றார். சரி, வேதங்களாலேயே முடியல, அப்போ சாதாரண மனிதர்களால எப்படி முடியும்? அடுத்த வரிகள் அந்த இயலாமையத்தான பேசுது. ஆமா, அதன் இயல்பை எப்படி எடுத்துச் சொல்ல முடியும்? ஐயகோ, அதை பற்றி சிறிதாவது சொல்வோம் என்று நாவை அசைப்பதே கடினம். சும்மா சொல்ல முடியாதுன்னு சொல்லாம நாவை அசைப்பதே கடினம்னு சொல்றதுல ஒரு பெரிய உணர்ச்சி இருக்குதே. இது வெறும் தகவல் இல்ல, இது ஒரு உணர்ச்சி பரிமாற்றம். ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அதோட சத்தம், வேகம், தெறிக்கிற தண்ணீர், அந்த தோற்றத்தின் பிரம்மாண்டம் இதையெல்லாம் பாட்டுட்டு பேச முயற்சி செஞ்சா வார்த்தைகள் வராது. ஒரு கணம் அப்படியே உறைஞ்சு போய் நிப்போம். ஆமா, ஒரு பிரமிப்புல. அந்த நிலை தான் இது. ஐயகோங்கிற அந்த வார்த்தை அத விவரிக்க முயற்சி செஞ்சு தோத்து போன ஒருத்தரோட ஆதங்கத்தை, அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துது. சிறிதும் இசைத்திடுவேம் என நாவை அசைத்திடற்கு அரிது. அதாவது கொஞ்சமாவது சொல்லி பாப்போமேன்னு நினைச்சு நாக்க அசைக்க முயற்சி பண்றதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றது அந்த அனுபவத்தோட தீவிரத்தை, அதோட கனத்தை காட்டுது இல்லையா? மிகச்சரி. அந்த அனுபவத்தோட கணம் நம்ம நாவ அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு. நான் ஒரு முறை இதே போன்ற ஒரு சூழல்ல உணர்ந்திருக்கேன். ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியில இசை அதோட உச்சத்தை அடைஞ்ச ஒரு தருணத்துல கைத்தட்ட கூட தோணல. ஓ. சுத்தி இருந்த அத்தனை பேரும் ஒரு 10 வினாடி அப்படியே மௌனமா ஆயிட்டோம். அந்த மௌனம்தான் அந்த இசைக்கு நாங்க கொடுத்த மிகப்பெரிய பாராட்டு. ஆஹா. அந்த மாதிரி ஒரு நிலைதான் இது. அந்த அனுபவத்தின் பெருமைக்கு முன்னாடி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சின்னதா அற்பமா தோணும். அதனால வர்ற மௌனம் அது. அது பெருமையினால் வர்ற மௌனம் இல்ல, அந்த அனுபவத்தின் கனம் தாங்காம வர்ற மௌனம். அப்படியானால் இந்த விவாதத்தோட முடிவு என்ன? முதல் 3 பகுதிகள்ல உணர முடியுது, ஆனா பார்க்க முடியல, வேதங்களால விளக்க முடியல, மனிதர்களால பேச முடியலன்னு ஒரே இயலாமையா பேசிட்டே வருது. ஆமா. ஆனா பாட்டோட கடைசி வரி எக்தம் ஒரு யூட்டன் எடுக்குது. இப்படிப்பட்ட நிலை என்று உணர்ந்தவர்களால் போற்றப்படும் அருட்பெருஞ்சோதியே என் அரசேன்னு முடியுது. இவ்வளவு இயலாமைகளையும் கடந்து இது எப்படி ஒரு வழிபாட்டு நிலைக்கு போகுது? இதுதான் இந்த கவிதையோட உச்சம். தோல்வியிலிருந்து எப்படி ஒரு கொண்டாட்டம் பிறக்குது? இதுலதான் ஒரு நுட்பமான திருப்பமே இருக்கு. அந்த மேலான நிலையை விவரிக்க முடியாதுங்கிற உண்மைய யார் ஆழமா உணர்றாங்களோ அவங்க தான் அதை உண்மையிலே போற்றுகிறார்கள். ஓ, அப்போ அதை விளக்க முயற்சி பண்றதை விட இது விளக்க முடியாததுன்னு ஏத்துக்கிறது தான் ஒரு பெரிய ஞானம்னு சொல்றீங்க? ஆமா, அதன் வர்ணிக்க முடியாத தன்மைதான் அதோட உண்மையான பெருமை. அந்த பெருமையை உணர்வதுதான் உண்மையான ஞானம். அப்படியா? விளக்க முற்படுபவர்கள் அதன் ஒரு சிறு துளியை மட்டும்தான் தொட்டு பார்க்க முயற்சி செய்றாங்க. ஆனா அதோட எல்லையின்மையை உணர்ந்து இதை என் அறிவால அளக்க முடியாதுன்னு சொல்லி மௌனமா நிக்கும்போதுதான் அதோட முழுமையை உணர்றாங்க. சரி சரி. அந்த ஞானத்தை அடைஞ்சவங்க அதை விவரிக்க முயற்சி செஞ்சு தோத்து போறதை விட அத முன்னாடி மௌனமா நின்னு வணங்குறாங்க. இங்க வழுத்துதல்ங்கிறது வார்த்தைகளால புகழ் பாடுறது கிடையாது. அப்ப அது என்ன? அந்த அனுபவத்தை அதன் முழுமையில ஏத்துக்கிட்டு சரணடைகிறது. இது என் அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு உணர்ந்து நிக்கிற அந்த நிலையே ஒரு பெரிய வழிபாடுதான். அப்போ அந்த இயலாமைய உணர்வதே ஒரு தகுதி. அந்த தகுதியை அடைந்தவர்களால் போற்றப்படுபவன்தான் என் அரசன் என்று பாடல் முடியுது. இது ரொம்ப ஆழமான கருத்து. ஆமா, அந்த அனுபவத்துக்கு முன்னாடி தன் அறிவின் எல்லைய உணர்ந்து தன் முனைப்பை இழந்து நிக்கிற அந்த பணிவுதான் உண்மையான வழிபாடு. அந்த நிலைய அடைந்தவர்கள் வணங்கும் பேரொழிதான் அருட்பெருஞ்சோதி. ஆக இந்த ஒரு பாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு மேலான அனுபவத்தை வார்த்தைகள்ல அடக்க முயற்சி செய்யறது. ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன குவளைக்குள்ள அடக்க முயற்சி செய்யற மாதிரி அதன் வர்ணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிறது தான் அதை நெருங்குவதற்கான முதல் படி.
அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அறிவு, தர்க்கம், விவாதங்கள், வார்த்தைகள் எல்லாமே ஒரு புள்ளி வரைக்கும் தான் நம்ம கூட்டிட்டு போகும். ஒரு வழிகாட்டி மாதிரி. சரி. ஆனா அந்த புள்ளிக்கு அப்புறம் அனுபவமும் மௌனமும் சரணடைதலும் தான் வழிங்கிறத இந்த பாடல் ரொம்ப அழகா படிப்படியா நமக்கு உணர்த்துது. ஆமா. இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, காதல், கலை, இசைன்னு வார்த்தைகளை கடந்து நிற்கும் எல்லா உயர்வான அனுபவங்களுக்கும் இது பொருந்தும். இந்த முழு விவாதத்தையும் கேட்கும்போது ஒரு விஷயத்த விளக்க முடியாதுன்னு சொல்றதுக்கே இவ்வளவு அழகான வார்த்தைகளும் தத்துவங்களும் தேவைப்படுது. இத பத்தி நீங்க சிந்திக்கும்போது நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் விஷயங்களில் வார்த்தைகள் எப்போது நமக்கு ஒரு பாலமாக அமைகின்றன, எப்போது அவை நமக்கு ஒரு தடையாக, ஒரு சிறைச்சாலையாக மாறிவிடுகின்றன என்று எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?